ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மதுமிதா வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம கௌதமோட ஆஃபீஸில் இருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கௌதம் அம்மாவும் மதுமிதாவோ பாட்டியும் வராங்க. என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு போதும், மேடம் நாங்கள் உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கோம். சார் தான் என்ன அனுப்பி வச்சாங்க. உங்களுக்கு அவங்க ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பின்னாடி உங்களை தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னதும் உடனே கௌதம் அம்மா செம அதிர்ச்சி ஆறாங்க. என்னது, இவளை போய் நாமினேட் பண்ணியிருக்கானா, அப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ, இப்போ எதுக்கு அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னது. மேடம் இன்னைக்கு நல்ல நாள் மேடம், நீங்க தான் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டு நல்லபடியா ஆரம்பிச்சு வைக்கணும். இங்க பாருங்க, சாரே ஒரு முடிவெடுத்து என்ன அனுப்பி வச்சிருக்காரு. அதனால நான் இந்த விஷயத்த முடிக்காம இங்கிருந்து போக மாட்டேன், நீங்க மறுக்க கூடாது அப்படின்னு நம்ம கௌதமோட அசிஸ்டன்ட் சொன்னதும் உடனே பாட்டியும், இங்க பாருமா மதுமிதா, அவ ஒரு முடிவெடுத்திருக்கானா உன் நல்லதுக்கு தானே, இது நல்ல விஷயமா, வாங்கி கையெழுத்து போடு அப்படின்னு பாட்டி சொன்னதும் உடனே மதுமிதாவும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா நேரா கையெழுத்து போடுறாங்க. இதை பார்த்து நம்ம கௌதம் அம்மா செம டென்ஷன் ஆயிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அசிஸ்டன்டும் நேரா அந்த ஃபார்ம்லாம் எடுத்துட்டு கிளம்பினதும் உடனே பாட்டி நம்ம மதுமிதா கிட்ட, பாத்தியா ஓ புருஷன் உனக்காக எவ்வளவு விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்றான்னு, உண்மையிலேயே நீ லக்கி கேள்தாமா, அப்படிப்பட்ட ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினதும் மதுமிதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்க என் அவ்வளோ பாசமா உங்களுக்கு, எனக்காக நீங்க இவ்வளவு விஷயம் பார்த்து பார்த்து பண்றீங்க, ஆனா என்னால உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எப்படியாச்சும் உங்களுக்கு நான் பெருசா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மதுமிதா யோசிக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ப்ரோமோ முடிச்சிடுறாங்க.